இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஸோ பழைய அண்டர்டாக் டீமும், இப்போ புதுசாக வந்திருக்க அண்டர்டாக் டீமும் பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்காவை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கூட ஒரு சீரீஸ் ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சாங்க. வேறு மாதிரி ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து கூட டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுவும் ஒரு 30 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் 2 இது. அதுக்கப்புறம் பார்த்தா நியூசிலாந்து கூட இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் டீம் வந்து திருப்பி வந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ப்ரைமுக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு டீம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு ரஷீத் கானும் சரி, வேறு இன்னொரு யங் ஸ்பின் பவுலர்ஸும் சரி 2 பேரும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவே ட்ராஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க 2 அண்டர்டாக்ஸ் டீமு. ஸோ இனிமேல் வர இதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தான் காம்படிஷன் பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ அடுத்தது யாரை பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நடந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா 376 ஸ்கோர் பண்ணியிருந்தோம். பங்களாதேஷ் 150 தான் அடுத்து ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 287 அடித்து நம்ம டிக்ளேர் கொடுத்துருந்தோம். இன்னிங்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்னா மற்றும் ஜட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 150க்கு ஆல் அவுட் ஆகிற நிலமையில இருந்தாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஆடின பார்ட்னர்ஷிப் தான் வேறு மாதிரி இருந்துச்சு. அஸ்வின் ஒரு 100 போட்டிருந்தாரு. ஆனால் வந்து ஜட்டுனால் 100 அடிக்க முடியலனாலும் செம்மையாக ஆடினாங்க. 2 பேருமே ஹோம் பாய் தான் சொல்லுவேன். ஜட்டு ஐபிஎல்லில் ஹோம் பாய், இவருக்கு அஸ்வின் கண்ட்ரியே ஸ்டேட் அது மாதிரி தான். ஸோ 2 இதுக்கும் ஹோம் பாய்ஸ் 2 பேரும் கலக்கி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தான் இருந்தது. இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் தான் 2 பேரும் 100 போட்டிருந்தாங்க. ஸோ இதில் ரிஷப் பண்ட் 100 வேறு மாதிரி இருந்தது தான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷப் பண்ட் ஆக்சிடென்ட் கழிச்சு இப்போ தான் 1.5 வருஷம் கழிச்சு கிரிக்கெட்டே ஆடுறாரு. ஸோ அவரோட டெஸ்ட் செஞ்சுரி ஒரு பயங்கர கம்பேக்காக இருக்கும். அவருக்கு பூஸ்டப்பும் கொடுக்கும். சுமன் கில்க்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மக்கள் வந்து மோஸ்ட் ஹேட்டட் பீப்புள் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது சுமன் கில்க்கு தான் சொல்லுவேன். ஸோ ரீசன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதனால் சுமன் கில்லை